தலைமையாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் காரைக்காலில் சட்டம் ஒழுங்கை மிகச்சரியாக கவனித்து வருகிற நம்முடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் எல்லோருக்குமே சொல்ல வேண்டும் என்றால் கிபி 631வது ஆண்டு, அதே 631வது ஆண்டுதான் பிரச்சாரம் செய்த பூமி இந்த பூமி. ஆக சமகாலத்தில் 5ஆம் நூற்றாண்டிற்கு பின்னாலே 6ஆம் நூற்றாண்டுக்குள்ளே நம்முடைய காரைக்கால் அம்மையார் வாழ்ந்ததாக வரலாறு. திருநாவுக்கரசருக்கும் நபிகள் நாயகத்துக்கும் தொடர்பு இருந்ததா? 12 ஆழ்வார்களுக்கும் நபிகள் நாயகத்திற்கும் தொடர்பு. யேசுவர்மான் அவர்கள் மலைப்பிரசங்கம் செய்ததும் நம் நினைவுக்கு வருகிறது. சிவாஜி அவர்கள், மராட்டிய சிவாஜி அவர்களும் பண்டைய மன்னர்களும் இந்த நாட்டினுடைய வைக்கப்படும் சிவராத்திரி என்றும் வைகுண்டம் ஏகாதேசி என்றும் திறந்து வைக்கப்படும். ஆனால் நம்முடைய தோழர்களுக்கு, தோழியர்களுக்கு, பெரியவர்களுக்கு, அவர்களுக்கு இந்த முழுவதுமே மாறி இருக்கலாம், நிறத்தால் மாறி இருக்கலாம். அவைகளை எல்லாம் கடந்து நீங்கள் மனிதர்கள் என்ற ஒற்றை வார்த்தையில் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இந்த ஹஜ்ஜின் நோக்கம் என்பதை நாம் விளங்கி ஆகிவிடும் என்பர்கள். எப்படி ஹஜ்ஜுடைய காலத்தில் நாம் அதை கடைபிடிக்கிறோமோ, ஹஜ்ஜுடைய அந்த இடத்தில் நாம் அதை நடைமுறைப்படுத்துகிறோமோ, அதை நாம் அந்த தேசத்தில் விட்டு நம்முடைய நாட்டுக்கு வந்தாலும் அந்த கடைசி ஹஜ்ஜுடைய அந்த பேருரை இருக்கிறது அல்லவா, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மிகப்பெரிய செய்தியை அரிய சிறியவன் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், இறைவன் அவருடைய விருப்பம் நிறைவேறும். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவோம். அன்புக்குரியவர்களை அவர் அழகாக சொல்வார், கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று கடவுளுக்கு நிகராக நாம் இருக்க வேண்டும், அதுவும் இயலாத காரியம். இல்லாவிட்டால் கடவுள் நமக்கு நிகராக இருக்க வேண்டும், அதுவும் இயலாத காரியம். மூலமாக இறைப்புகள் மூலமாக அவன் மீது அன்பு கொள்ள செய்து இது ஒரு வாய்ப்பு தருகிறார். அப்பாவ கடன் நீங்கவோ இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது என்று பலர் நினைக்கலாம். அல்ல, travel அல்லது வேற ஏதாவது issues இருந்துச்சுன்னா I hope you will be able to resolve it. அல்லது you can also approach the district administration. We will definitely support if there is any necessity. சொன்ன மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த புனித பயணத்தில் I hope it will be joyful travel for all. நன்றி. கமிட்டியில் இந்த சமாதான கமிட்டி எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத நம்ம நல்லா பார்க்கலாம். அது எந்த ஊரில் நான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் நான் பார்க்குறேன். ஆனால் நம்ம ஊரில் இந்த சமாதான கமிட்டி அவ்வளோ ஒரு சிறப்பான முறையில் எந்த ஒரு இதாக இருந்தாலும், அது இந்து மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டின் மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சார் ஓகே, தேங்க்யூ சார். வெளியே கூட வச்சுக்கலாம், வெளியே உள்ள வெளியே வச்சு யாருக்கா ஒருத்தவங்களுக்கு எல்லாரையும் திறமை எடுத்துக்கலாம்ல. எடுத்துட்டீங்களாப்பா? கடைசியாக நிப்பாடு வச்சு எடுத்து இன்னொன்று சார் ஒரு எடுத்துருக்கீங்க. இவரு இல்லை, இவரு பரமசிவம். ஓகே சார். கலெக்டர் அவங்க நிப்பாட்டிக்கிட்டு அவங்க கூத்துறது தனியாக பார்த்தாங்க. போறாங்க அங்கே பாருங்கம்மா. இதுல எல்லாம் நடக்காத ஒரு விஷயம் காரைக்கால்ல தொடர்ந்து 25 ஆண்டுகளாக செஞ்சுட்டு வராங்க. 37 வருஷமா நிதியை ஒதுக்கி கேட்டு தபால் கொடுத்திருக்கிறேன். அதை விரைவில் வழங்குவதாக அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த மானியத் தொகை முதலமைச்சருடைய நிவாரண நிதியிலிருந்து கொடுப்பதாக ஒத்திருக்கிறார்கள்.